அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்தில் வருவோம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க. இந்த கழுதை குட்டி நின்று எனக்கு இன்றைக்கு ஒரு சத்தியத்தை பேசும்படியாக நாங்கள் எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம் என்று ஒரு மனதாய் ஜெபத்தில் வருவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா தேவரீர், இந்த நேரத்தில் எங்களை வெறுமையாய் படைத்து அப்பா, நாங்கள் ஏறெடுத்த துதிபலிகளில் நீர் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக சகல பிரஸ்தாபங்களை காட்டில் மகிமைப்படுத்தின உமது வார்த்தைக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினவர். கர்த்தர் அந்த வார்த்தையினால் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்தவர். நீங்கள் எங்களுடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள், மாற்றங்கள் உமக்கு உகந்த பாத்திரங்களாக மாற்ற எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லா கணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட் மீ கவுண்ட் த டைம். எஸ், யா, கர்த்தர் நல்லவர். யா, இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷித்த ஞாயிறு. இட்ஸ் a ஸ்பெஷல் சண்டே. ஆல் சண்டே இஸ் ஸ்பெஷல் சண்டே. யா, என்னோடு கூட என்னோட சகோதரர் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார். ஃபஸ்ட்டு சண்டேவை அவர் ஹோலி சண்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எவ்ரி சண்டே இஸ் ஹோலி சண்டே, நாட் ஜஸ்ட் சண்டே, எவ்ரி டே இஸ் ஹோலி டே. இல்லையா? நம்ம வி ஆர் நாட் லிவிங் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட், வி ஆர் லிவிங் இன் நியூ டெஸ்டமெண்ட். ஸோ காட் ஹஸ் பிளெஸ்ட் திஸ் டே. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எல்லா நாளிலும் சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் நல்ல நாள், இந்த நேரம் நல்ல நேரம் என்று அல்ல, எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இது ஒரு விசேஷத்த நாள் தான். எனக்கு விசேஷத்த நாள்னா, ஆண்டி வந்திருக்கிறாங்க, பிரதர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களெல்லாம் பார்க்குறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். மகள் இன்னைக்கு ஆராதனை நடத்திருக்கிறாங்க. எல்லாமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. பப்ளிங். நான் பாட்டு பாடும் போது என்னோட தழுதழுத்த குரலில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏன்? கர்த்தர் நல்லவர். இதிலும் மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யா, இந்த நாள் நம்ம இன்றைக்கு வாக்குத்தத்தத்தையும் சேர்த்து பார்க்கணும். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? இனி உனக்கு சூரியன் தேவையில்லை, சந்திரன் உனக்கு தேவையில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நம்ம இன்னும் அந்த வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் கூட அந்த வெளிச்சத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். குருத்தோலை ஞாயிறை வெளிச்சத்தின் பார்வையில் நம்ம பார்க்க போகிறோம். நான் நேற்று இரவு ஜெபத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாளைக்கு நான் உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்பேன். போன வருஷம் நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், குருத்தோலை ஞாயிறுக்கு என்ன பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் இடத்துல கேட்பேன்னு சொன்னீங்க. ஒரு சில பேரோட ஸ்மைல் எனக்கு புரியுது. நான் வரல போன வருஷம், ஐ எம் நாட் ஹியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அது முந்தின வருஷத்துக்கு முந்தின வருஷம் வஸ்திரங்களை. எஸ், வெரி குட். யா, நல்லவர். ஏன் கூது தெரியலையா? யா, இயேசு கிறிஸ்து பவனி போனார். பவனி போயிட்டு வலப்பக்கம் திரும்பினா, ரைட் சைட் திரும்பினா இட்ஸ் பேலஸ், பிலாத்துனோட அரண்மனை. இடப்பக்கம் திரும்பினா, லெஃப்ட் சைட் திரும்பினா அங்கே பரிசேயனோட மன்னிக்கணும் ஜெப ஆலய தலைவனுடைய, அங்கே பிரதான ஆசாரியனுடைய ஆலயம் இருந்தது, தேவனுடைய ஆலயம் இருந்தது.
ஆனால் இயேசு கிறிஸ்து ரைட்டில் திரும்பாமல் லெஃப்டில் திரும்பி என்ன பண்ணார்? இதோ பலி நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு என்று சொன்னார். இட்ஸ் ஹேப்பனிங். அவங்களோட யூத முறைமைப்படி இது நிசான் மாதம். இந்த நிசான் மாதத்தில் 15ஆம் நாள் பலியை எடுப்பாங்க, 10வது நாள் பலியை தேர்ந்தெடுப்பாங்க. 15th day of Nisan month they will crucify or they will give the sacrifice on the 15th day, but on 10th day they will choose the sacrifice. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்பதாக இது நடக்குது. இன்னும் 5 நாளில் 5th டேல he will be sacrificed, he will be crucified, he will put on the cross for us. அதான் நடக்க போகுது. அப்போ நான் போன வருஷம் உங்களுக்கு காண்பித்தேன், எல்லாரும் ஓசன்னா ஓசன்னு குதிச்சுட்டே வந்தாங்க. இவர் ரைட்டில் திரும்புறாரு, இப்படி திரும்புறான்னு பார்த்தா டக்குனு லெஃப்டில் திரும்புறாரு. எல்லாரும் உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஓ, இவர் இப்படி ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தான் நான் போன வருஷம் காண்பிச்சேன். ரைட்டில் திரும்பி இருந்தாருன்னா யூதர்களுக்கு ரிடம்ஷன். ரைட்டில் திரும்பி இருந்தார்னா இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அவர் ஜெயம் எடுக்க வந்தார். பிலாத்துவனிடத்திலிருந்து ஆட்சி இப்படி அவரால் முடியும். நான் உங்களுக்கு காண்பித்தேன். அவருக்கு பின்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 2,500 2.5 லட்சம் பேர் பின்னாடி வந்தாங்களாம். 2.5 லட்சம் பேர் ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னா எப்படி இருக்கும்? வசனம் சொல்லுது. எல்லாரும் என்ன சொன்னாங்களாம்? 39 அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்களாம். அவ்வளவு கூட்டம். இன்னொருத்தர் எழுதுறாரு, உலகமே ஒரு பின்னாடி போற மாதிரி ஒரு பெரிய மாப் மென்டாலிட்டி அங்க இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் ஆசைப்பட்டதுன்னா இப்படி ரைட்ல திரும்பி யூதர்களை ரட்சிக்க போறாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்? லெஃப்ட்ல திரும்பி யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற உங்களுக்காக எனக்காக பிறந்தவர்கள் மரித்தவர்கள் இனிமேலும் வரப்போகிறவர்கள் எல்லாருக்காகவும் மீட்கும் பொருளாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க திரும்பினார் என்று போன வருஷம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வருஷமும் கூட நான் உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லி நான் செய்திக்குள்ளாக நான் போகிற செய்தி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எனக்கு ரொம்ப ஆறுதல் அளித்த ஒரு வசனம். நான் 2 நாளாக அந்த வசனத்தோடு கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடியாக சொல்கிறது போல பரலோகத்துக்கு போன பிறகாக சிலரை நீங்கள் சந்திக்க ஆசைப்படுவீங்க இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, சில பேர் சொல்லுவீங்க தாவீதை பார்க்கணும். தாவீது எப்படி அவ்வளோ பாவம் பண்ணிட்டு விருப்பமான தாவீதுன்னு எப்படி பேர் எடுத்தன்ட்டு சில பேருக்கு பார்க்கணும்னு ஆசை. ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு அன்னைக்கு மகனை பலி கொடுக்கும்போது அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? இன்னும் சில பேர் நான் ஆண்களை பார்க்க மாட்டேன், நாங்கள் எல்லாம் பெண்களை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சிலர் பெண்களை பார்க்க நேரிடும், ஆசைப்படுவீங்க. எனக்கு ரொம்ப ஆசைப்படுற 2-3 கேரக்டரில் இவரும் ஒருத்தர். இயேசு கிறிஸ்துவோட அப்பாவுக்கு சத்திரத்தில் இடம் கொடுத்த அந்த இன்கீப்பரை பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. எப்படி நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் கொடுத்தீங்க என்று சொல்லி, ஏன்னா அந்த மனம் வேண்டும். அதே போல ஆண்டவன்மாருக்கு கழுதை வேணும், கழுதை குட்டி வேணும்னு ஒரு பேச்சு இல்லாமல் இருந்தாங்க, கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க பாருங்க. எனக்கு எவரையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பார்த்துட்டு என்னதான் உங்களுக்கு அன்னைக்கு தோணுச்சு? வாட் மேட் யூ டு கிவ் தட் அப்படின்ட்டு எனக்கு கேட்கணுன்றது ஆசை. கர்த்தருக்கு சித்தமானால் அவரோட வருகை சமீபமாக இருக்குமே, ஆனால் நம்ம அவரோடு கூட ராஜ்யத்தில் போய் இருக்கும்போது என்னோடு கூட நீங்களும் இந்த கேள்விகள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 30வது வசனம் சொல்லுகிறது. லூக் சாப்டர் 19 verse 30 says, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்றார். இப்போ இயேசு இது நம்ம இன்னைக்கு பாம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் டேகா நினைக்க கூடாது. வருஷம் வருது, நானும் அன்றைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வருவேன். இன்னைக்கு சில பேர் எல்லோ போட்டு வந்து இருக்கிறீங்க, வெரி குட். எல்லோ போட்டு வருவேன், அதை செய்வேன். நாட் ஜஸ்ட் ரிச்சுவல். குழந்தைங்களாம் ஒசன்னா சொல்லுவாங்க. ரிச்சுவலாக மாத்திரம் நம்ம இதை ஒரு சடங்காக மாத்திரம் நம்ம இதை பார்க்கிறோம் என்றால், எதையுமே சடங்காக பார்க்கிறோம் என்றால் நமக்கு விடுதலை இருக்காது. கர்த்தரை இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு இல்லையா? போன கிழமையும் பாடினோம், எனக்கு ரொம்ப பிடித்த பாடம், அதனால தான் திரும்பவும் அதே பாடினோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போறதே இல்லை. அதுதான் விடுதலை, அதுதான் அவரை பார்க்கிறவர்களுக்கு ஒரு மாற்றம் இல்லையா? இன்றைக்கு நாம் அவரிடத்துல பார்க்க போறோம். ஏன் கழுதை குட்டி? ஏன் ஒருவரும் ஏறாத கழுதை குட்டி? வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? மனுஷரில் ஒருவனும்
ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை காண்பீர்கள், கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கழுதை குட்டி, நல்லா கவனிக்கிறோம், கழுதை குட்டி. இன்றைக்கு பீட்டா அப்படின்ற ஒரு சங்கம் இருக்குது, அனிமல்ஸ்க்கு ஆதரவாக பேசுகிற ஒரு சங்கம். அதெல்லாம் இன்றைக்கு பார்த்துருந்தேன்னா நீங்கள் கழுதை குட்டி மேலே ஏறுறீங்கன்னு கேட்டிருக்கோம். ஆண்டவர் அதெல்லாம் புரட்சியாக செய்து என்ன பண்ணுறாரு, கழுதை குட்டியின் மேலே வர்றார். நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன், வாதினி சொன்னது போல வஸ்திரங்களை விரித்தார்கள். யாரெல்லாம் வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று பார்த்தா, நான் உங்களுக்கு சொன்னேன் அன்றைக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கலர் கோட் இருக்கும். ரெட் கலர் கோட் ஒரு மேலே ஒரு ரோப் போட்டிருந்தா கண் பார்வை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பர்பிள் போட்டிருந்தாங்கன்னா, பர்பிள் அந்த நாட்களில் போட மாட்டாங்க, ஏன்னா இட்ஸ் ராயல் கிங்டம் கலர். வேற கிரீன் கலர், எல்லோ கலர், அப்படி கலராக போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா, நான் குருடன், நான் செவிடன், நான் முடவன். ஏன்னா அவங்களுக்குலாம் அன்னைக்கு டேக்ஸ் கம்மி. அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணாங்க, அது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வர ஆரம்பித்த உடனே நான் அதையும் காண்பிக்க போறேன். ஏன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு காட்ட போறேன். ஏன் கழட்டி போட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பார்வை அடையாதிருந்த எனக்கு பார்வை கொடுத்தார், ஸ்தோத்திரம், ஓசன்னா. முடவனாய் இருந்த எனக்கு இயேசு கிறிஸ்து நடக்க வைத்திருக்கிறார், ஓசன்னா என்று சொல்லி விரித்தார்கள். அதான் வஸ்திரங்கள் விரிக்கிறதற்கான காரணம் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்படி பல சரித்திர ஆதாரங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஏன் இந்த கழுதை குட்டி என்று பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. வெறுமனே கழுதையின் செய்தியை கேட்டு போல இயேசு கிறிஸ்து ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார் என்று போக போறதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு அவிழ்த்த கழுதை குட்டி போல என்னையும் கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்க கட்டி இருக்கிறோனோ அந்த இடத்துல இருந்து என்னை கட்டி அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விடுதலை தரப்போகிறார். ஒரு சில ஆதாரங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சொல்லுது, அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத. இது என்ன குறிக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருந்தது, சில காரியங்கள் இருந்தது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல புனிதமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன்ஸ் என்ன வைப்பாங்கன்னா, இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் பிஃபோர். இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் பிஃபோர். யாரும் ஏறிற வாசிக்கிறீங்களா? நம்பர்ஸ் 19:2, என்னாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். குயிக். மைக்ல வாசிக்கிறீங்களா? கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமான யூஸ் பண்ணாததுமான சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்க. இதைதான் நம்ம இப்ப உலகமே எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது, சிவப்பான கிடாரி. அதோடு கூட உபாகமம் 21:3, டியூட்ரானமி 21:3, மூசா ஃபெம்த மூசா புக் 21:3. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்திற்கு மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியின் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து, நுகத்தடியில் உட்படாததுமான நாட் யூஸ்ட் அனிமல் பிடித்து, உழுது விதையாக தரிசன பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த அது என்ன சொல்றாங்கன்னா, 2 வசனம் எதை குறிக்குதுன்னா, நாட் யூஸ்ட் அனிமல், ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டி, அதை நிறைவேற்றும்படியாக இது யூஸ் பண்ணாத கழுதை குட்டி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது, தேவனுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா, பரிசுத்தமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஒருவருமே ஏறல. இன்றைக்கு நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு உலகம் நம்மளை என்ன சொல்லுதுன்னா, நிறைய நேரத்தில் இந்த நாங்கள் மாலை பைபிள் ஸ்டடியில் நாங்கள் பார்க்கறது இயேசுவோட சரீரத்தை குறித்து பார்க்கிறோம். அதில் நாங்கள் பார்த்திருந்த ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போது, ஜீசஸ் இயேசுவோட கண்கள் யாரெல்லாம் எப்படி பார்த்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் உபயோகப்படாத, உலகத்தில் தேவையற்றது என்று சொல்லப்படுகிற, நீ எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடாது,
நீ எல்லாம் இந்த நல்ல காரியத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறவைகளை மாத்திரம் பார்த்தாராம். பார்த்து அவரோட வாழ்க்கையை மாற்றினாராம். இயேசு பேதுருவை கண்ட காட்சியும் கூட வேற. இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? கேபாவாக இருக்கிற நீ உன்னை நான் என்னவா மாற்றுறேன், பெட்ரா பேதுருவா மாற்றுகிறேன் என்று சொல்லி அழைத்து வருகிறார். மீனவனா இருக்கிற உன்னை நான் என்னவா மாற்றுகிறேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். வருங்காலத்துல 3000 பேருக்கு ஒத்த ஆளா ஞானஸ்நானம் கொடுக்க போற ஒரே ஆளா நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இயேசுனுடைய பார்வை பர்செப்ஷன் வித்தியாசமா இருந்தது. போன கிழமை பார்த்தோம் இல்லையா? இயேசுடைய பர்செப்ஷன், ஜீசஸ் பர்செப்ஷன் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உலகமே அந்த ஸ்திரீயை விபச்சார ஸ்திரீயா பார்த்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களை எப்படி பார்த்தாரு? மிஷனரியா பார்த்தார். அவங்களுக்கு ஒரு டைம் வச்சாரு, மத்தியான நேரத்தில் போகணும்னு சொல்லி he had a plan. Similarly, God has a significant unspoken plan. வார்த்தையில சொல்லிட முடியாத ஒரு பிளானை உங்களுக்காகவும் எனக்காகவும் கூட வச்சிருக்கிறார். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்படிதான் என்ன பண்றாரு? ஊருக்குள்ள போங்க, கழுதையை கூட்டி கொண்டு வாங்க. அந்த கழுதை மேல யாரும் ஏறி இருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகம் சொல்லுதா, நீ உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப், யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ பர்சன் இன் திஸ் ப்ராஜெக்ட், யூ ஆர் நாட் பி எ குட் ஃபிட் ஃபார் திஸ் ஃபேமிலி, யூ ஆர் நாட் குட் fit to be a children, you are not good fit to be a parent, you are not good fit to be a good brother. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுதுன்னா ஆண்டவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். உலகம் எதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லுது, இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லைன்னு சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். whatever the world has rejected, that's the first qualification of our God. வாங்க, உலகத்தால் புறந்தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, நீங்க தான் எனக்கு வேணும். இவர்களை உயர்த்துறதுல தான் எனக்கு மகிமை இருக்கிறது என்று சொல்ற 2 நாளாகமம் 16:9 2 Chronicles chapter 16 verse 9 says, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? அவர்களை உயர்த்தும்படியாக. உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருச்சா, வாங்க, உங்களை தான் நான் சூஸ் பண்றேன். இன்னைக்கு உலகம் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கு. உலாவி என்ன பண்ணுது? have you been rejected, have you been not chosen? உன்னை உலகம் வேணாம்னு சொல்லிருச்சா, இதுதான் வேணும் எனக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், அதுலயே முடங்கி விடுறோம். சில கல்ச்சுரல் பிலீஃப்ல நம்ம வேண்டாம்னு சொல்றாங்க, சிலர் வளர்த்தியை பார்க்கறாங்க, சிலர் ஹைட் பார்க்கறாங்க, சிலர் முக மலர்ச்சியை பார்க்கறாங்க, சிலர் நிறத்தை பார்க்கறாங்க. இப்படி எல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு நீ இல்லை நீ இல்லை நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ஃபில்டர்ஸ் வேண்டாம் 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 என்று சொல்றாங்க. உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு கணவன் இல்லை, இது தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றார் நீங்க தான் வேணும். நம்மளை பார்த்து தான் சொல்றாரு நீ தான் வேணும் உனக்கு. என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டாங்களா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் மீ டு பி யூஸ்ட். உன்னை யூஸ் பண்ணாதான் எனக்கு மகிமை. உலகம் உன்னை வேணான்னு சொன்னிருச்சு இல்லையா, இந்த ஒதுக்கப்பட்டதை எடுத்து எனக்கு மகிமையாக சேர்த்து உயர்த்துகிறது தான் எனக்கு மகிமை என்று சொல்லி அதில் மகிமைப்பட்டுக் கொள்வாராம். மனப்பாடமாக வாசிங்க, ஓகே, மனதில் வச்சுக்கோங்க. 2 Chronicles chapter 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. எதற்காக? அவர்களை உயர்த்தும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக. அப்படிதான் இந்த கழுதையை நோக்கி நம்ம இன்றைக்கு நம்முடைய பார்வையில் கழுதை ஒரு எளிமை இல்லையா. இன்னைக்கு 3 கழுதை இருந்தாங்க. அன்னைக்கு இயேசு பவனி வரும்போது எத்தனை கழுதை இருந்தது? 2 கழுதை இருந்தது. ஒரு கழுதை ஒரு கழுதை. இன்னைக்கு நமக்கு ஒரு போனஸ், இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கழுதை வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, 3 கழுதை வந்திருக்கிறாங்க. நீயும் போய் நில்லுன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் ட்ராமாவில் நடிச்சது எதுன்னா ஆடா சிங்கம், தானியேல் கெபியில இருந்த சிங்கம். இன்றைக்கு அந்த பிள்ளைங்க கழுதையாக வந்திருக்கிறாங்க. கர்த்தர் கட்டாயம் அவங்களை உயர்த்துவார். எதிர்காலத்தில் உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தினால அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க. அதே போல் இயேசுவா நின்னுவேன். நான் இயேசு எனக்குன்னு டிசைன் செஞ்சு அச்செடுத்த மாதிரி என் சபையில் பிடிச்சி வச்சுப்பாங்க. இயேசுவா நடித்தேன், இன்னைக்கு ஊழியக்காரனாக நிற்கிறேன். பாஸ்டராக நடித்தேன், இன்னைக்கு பாஸ்டராகவே வாழ்கிறேன். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் சும்மா நடக்கிற காரியம் நினச்சிக்காதீங்க. இதை வைத்து ஜெபிங்க.
அந்த அந்த காரியங்களை பிள்ளைகள் மேலே வைத்து ஜெபித்து ஆசீர்வதியும் கர்த்தர் உயர்த்துவார். எஸ், நம்ம பார்த்தோம் கழுதை யாருமே ஏறிடாத ஒரு காரியம் என்று பார்த்தோம். அவர்கள் மத்தியில் கழுதை, இன்றைக்கு நம்ம மத்தியில என்ன இருக்கு? கழுதைனா சொல்லுங்களேன், கழுதைனா எப்படிப்பட்டது? ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லு. மன்னார் இல்லையா, எங்கே நிறைய கழுதை இருக்கோ அப்படியா? பார்த்தீங்களா, அப்படியே பாவமாக தலையாட்டுறாங்க. எங்கள் ஊர்லேயும் சென்னையிலையும் கூட கழுதெல்லாம் இருந்து இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்முடைய பார்வையில் கழுதை ஒரு சின்ன ஒரு காரியம், ஆனால் யூதர்களுடைய பார்வையில் கழுதை தி மோஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் அனிமல். நீங்கள் குதிரை வச்சுருந்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு இப்போ கார்லாம் பேர் சொன்னோன்னா நான் மாட்டிப்பேன். ஏன்னா நீங்கள் சில பேர் கார் என்ன தான் பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் தான் இந்த காரு, அதனால் எக்ஸாம்பிளுக்கெலாம் போகல. குதிரை ஒரு லோ லெவல் கீ அனிமல். ஒரு 10 குதிரை வச்சிருக்கிறத காட்டிலும் 5 ஒட்டகம் வச்சிருக்கிறது பெஸ்ட். 5 ஒட்டகம் கெத்து. 5 ஒட்டகம் வச்சிருக்கிறத காட்டிலும் திருப்பி கீழே போகக்கூடாது. 2 கழுதை வச்சிருக்கிறது மேல். அது யூதர்களுடைய வழக்கம். யூதர்களை எப்படி ஏற்றுவாங்கன்னா, இன்றைக்கு இப்போ ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் அன்றைக்கு எருசலேம் இருந்தது. ரோமர்களுக்குள்ள அன்றைக்கு ஒரு செய்தி இருந்தது. இயேசு கிளர்ச்சி பண்றாரு, அஜிடேஷன் பண்றாரு. என்ன பண்றாரு? அவர் ராஜாவாக நினைக்கிறாரு, நான் தான் அந்த மேசியான்னு சொல்றாரு, அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதற்கு இவரும் கூட ஒரு கார்டு எடுத்து கொடுக்குற மாதிரி ராஜாவா வரப்போறாருன்ற செய்தி ரோமன் செட்டி பார்த்தாங்க. ஸ்கிரீன் தகட்டு ராஜா ராஜான்னு சொல்ல வரப்போகிற ஒரு மேசியா ராஜா ராஜான்னு பார்த்தா ஒரு கழுதை மேல, டேய் வாட்ஸ் ஹேப்பனிங், ராஜா வெள்ளை குதிரை மேல வரணும், ஆனா ராஜா இப்ப என்ன வந்துட்டு இருக்கிறாரு? கழுதை மேல வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இட்ஸ் ரிஜெக்டட் நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கு விளக்கம் புரியல. ஆனா கழுதை மேல வருகிறது தான் ராஜாவாக, சமாதான பிரபுவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கான ஒரு அடையாளம் என்று வேதத்தில் பார்க்கலாமா? எனக்கு கொஞ்சம் வாசித்து உதவி செய்வீங்களா? 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1 Kings chapter 1 verse 33. 1 Kings chapter 1 verse 33. எப்படி வருவாங்க என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவறு கழுதையின் மேல் ஏற்றி. இப்ப தாவீது ராஜா யாரு எது மேல ஏற்று சொல்றாரு? சாலமோன் ராஜா. ராஜா தாவீதை போல ஒரு ராஜா இல்லை. அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை, அவர்கிட்ட இருந்த பட்டயத்து குதிரைகள் ஏராளம். ஆனா அவருடைய மகனாகிய சாலமோனை எது மேல ஏற்ற சொல்றாரு? கோவேறு கழுதையின் மேல். ராஜா சமாதான ராஜாவாக வர பண்ணுகிறவர்கள் எது மேல ஏற்றுவாங்க? கழுதைகள் மேல ஏற்றுவாங்க. இன்றைக்கு நம்ம அதை ஒரு தாழ்மையா எடுத்துக்கொள்ளணும். அதே வேளையில் அவரால் இயலாதுன்னு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. he is omnipotent. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5 அதிகாரம் 10வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் எது மேல ஏறி வருவாங்களா? கழுதை மேலதான் ஏறி வருவோம். ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse 10. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே. இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா, ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க தான். ராஜா தான் என்ன பண்ண முடியும்? கழுதை மேல ஏற முடியும். ராஜா மாத்திரம் தான் கழுதை மேல ஏற முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராஃபஸி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபஸி, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுகிறதற்காக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ப்ராஃபஸிஸ் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் செய்தி என்னன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாசிக்கிறீங்களா? சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 9வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9:9. குவிக் பைபிள் ரீடிங் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம சபையில. குவிக். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கலிகூரு,
நீ மகிழ்ந்து களி கூறு, மிகவும் களி கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், அல்லேலூயா, கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்காக தான் என்ன பண்றார் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியே தேர்ந்தெடுக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா கவனிங்க. கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறவராக இருக்கிறார். உன் ராஜா சமாதான பிரபுவாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்று கூட விழவே விழாது. ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லியிருக்கு. லூக்கா 1:37 எப்படி சொல்லுதுன்னா, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றுமே என்ன பண்ணாதான், தரையிலேயே விழாது. இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, தமிழ்ல அப்படியே இருக்குது, தரையில விழாதுன்னு இருக்குது. உடனே நான் சொன்ன உடனே தரையிலேயே விழாது அப்படின்ட்டீங்க. தேவனால கூடாத காரியம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? லூக்கா 1:37. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நோ வேர்ட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஜீசஸ் வில் நெவர் ஃபால் டவுன். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறி இருக்கிறது. சகரியா சொன்னது நிறைவேறுது. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் சமாதான பிரபுவாகிய தேவன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னது நிறைவேறினது. என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய கரம் பிடித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் மலைப்பா இருக்கும். ஓ, ஹவ் இஸ் தட் பாசிபிள்? இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது, ஆனா கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் வேற மாதிரி இருக்குதே, இது நடக்காதோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது போல இருக்கும் தேவனுடைய வார்த்தை. ஆனா கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றாமல் முடிக்கவே மாட்டார். நிறைவேற்றி முடிக்காம ஓயவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய கரம் பிடித்து சொல்லியிருக்கிறாரா? உங்க கரம் பிடித்து உங்க வசனம். இன்றைக்கு முந்தி இந்த சபையில ஒரு காரியம் இருந்தது, ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுல நம்மளோட ராபர்ட் அங்கிள் அந்த வருஷம் ஜீவனோடு கூட இருந்தார் என்ற சாட்சியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுபோல இந்த வேதம் முழுவதுமே இருக்கிற வாக்குத்தத்தங்கள், இதுல எதை உங்களோடு கூட பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரையிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையின் உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரவே பெயராது. கர்த்தர் சகரியாவை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறதை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் காண்பித்து அந்த முக்கியமான செய்திக்குள்ள நான் போக விரும்புகிறேன். வாசிக்கிறீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 2 Kings chapter 9 verse 13. இன்னும் செய்திக்குள்ள போலியா அப்படின்னு இருக்கிறீங்களா? சில ஃபேக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காண்பிச்சுட்டு செய்திக்குள்ள போக நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். நானும் மனம் திரும்பிட்டேன். ஓகே, 2 Kings chapter 9 verse 13. 2 ராஜாக்கள் 9:13. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து, படிகளின் ஓரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். வஸ்திரம் விரிக்கிற பழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. நான் அதான் உங்களுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக காண்பித்தேன். நான் குருடனா இருந்தேன், இதோ வருகிற குட்டி மேல ஏறி வருகிற இயேசுவை நான் ராஜாவாக ஏற்றுக்கொள்றேன், என்னோட குருடை மாற்றினார் என்று வஸ்திரத்தை விரித்தாங்க. இதோ வருகிறவர், குட்டியின் மேல ஏறி வருகிறவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக. முடவனாக இருந்த நான் இன்றைக்கு நிமிர்ந்து நடக்கிறேன், நான் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. இது ஒரு வழக்கமா இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்போது அன்றைக்கு அநேகர் வஸ்திரங்களை விரித்தாங்க. அவங்க நினைச்சு விரிச்சது வேற. இன்றைக்கு நாமளும் ஏனோ தானோ என்று ஓசன்னா ஓசனான்னு பாடிட்டு போறதுக்கு வரல. இன்னைக்கு இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு பாடிட்டு போறதுக்காக மாத்திரம் வரல. யெகூ ராஜாவாகும் போது வஸ்திரங்களை விரித்தாங்க. இது யூத வழக்கமா இருந்தது. நாமும் கூட வழக்கத்தின்படியாக வந்து ஆராதிச்சுட்டு போறது இல்லை. இன்றைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறோம்? அன்றைக்கு ஏன் வஸ்திரம் விரித்தாங்க? எல்லாரும் வஸ்திரம் விரிக்கிறாங்க, எல்லாரும் குருத்தலை ஏந்தினாங்க, ஓசனா ஓசனா. யாரும் ப்ரீ பிளான் பண்ணல.
இன்னைக்கு நம்ம நடந்த ஆராதனையில் நான் உட்காந்து இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தா இது இப்படி இப்படி நடக்கணும். இலங்கையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே இதான் நல்லது. தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. கல்யாணத்துக்கு ஒத்திக்க பார்ப்பாங்க. எனக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. டேய், ஒரு தடவை நடக்கிறதுக்கே அவன் பாவம், அவன் காலி அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவை வேற ஒத்திகை. அப்ப நம்ம ஒத்திகை பார்த்துருக்கணுமே அப்படின்னு நினைச்சேன். இந்த பவனிக்கும் நோ ரிஹர்சல், நோ பிராக்டிஸ். நான் ஓசன்னா சொல்லுவேன், சொல்லி முடிச்ச உடனே நீயும் ஓசன்னா சொல்லணும், மைக்கு மாற்றணும், அதெல்லாம் கிடையாது. ஓசன்னா ஓசன்னான் பாடணும்னு தாவீதின் மைந்தனுக்கு, தாவீதின் ராஜனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா. மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா கத்துறாங்க. ஒரு சில பேர் நன்றி பலியோடு கூட கத்துனாங்க. என் குருடை மாற்றினார், என் செவிடை மாற்றினார், என் முடத்தை மாற்றினார், என்னோட குஷ்டரோகத்தை மாற்றினார். நான் அன்றையிலிருந்து இப்படி இல்லவே இல்லை, இவர் தான் அதற்கு காரணம். அவரை நான் ராஜாவாக யாரையெல்லாம் ராஜாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்றாங்களோ வஸ்திரத்தை விரிப்பாங்க. ஆனா அன்றைக்கு அவர் ராஜாவாக முடிக்கல. நான் உங்களுக்கு காண்பித்தேன். தன்னை பலியாக மாற்றிக்கொண்டார் என்று போன வருஷம் நம்ம கற்றுக்கோம். இந்த வருஷமும் கூட நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம போக போறோம். இந்த 30வது வசனம் சொல்லுகிறது, லூக் சாப்டர் 19 verse 30 says, வாசிக்கிறீங்களா? வாசியம்மா. லூக்கா 19. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஒரு காலமும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவனுக்கு வேணும்னு சொல்லுங்க, அவங்களும் கொடுத்துரும். அவங்களும் போய் கட்டு அவிழ்க்கும் போது என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கட்டு அவிழ்க்கும் போது யாருக்குன்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லணும்? ஆண்டவனுக்குன்னு சொல்லணும். அவங்க ஒண்ணுமே பேசாம அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு இதுதான் நடக்க போகுது. இன்றைக்கு சபையில கட்டு அவிழ்க்க போகிறோம். இயேசு அதுல வெரி ஸ்பெஷல், இஸ் a ஸ்பெஷலிஸ்ட். கட்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் கட்டவிழ்க்கிறதுல he is a ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு நாம பழைய பாஸ்ட்ல கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னும் நடந்து அந்த காரியத்திலேயே நான் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறேன். சிலர் சிற்றின்ப பாவங்கள்ல கட்டப்பட்டிருக்கிறோம், யாருக்கும் தெரியாது. யார்கிட்ட சொன்னாலும் என்ன மரியாதையா பார்க்கவே மாட்டாங்க. they will reject. already I am rejected and they will trash me. என்னை எட்டி உதைத்து குப்பையில போட்டுடுவாங்க. நான் இன்னும் என் பாஸ்ட்ல கட்டப்பட்டிருக்கிறேன். நான் இன்னும் சின்ன சின்ன பாவங்கள் விட முடியாதபடிக்கு நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கே ஒரு காரியம் இருக்குது, நான் யாருக்குமே உதவாக்கரையாக இருக்கிறேனே. எத்தனை பேருக்குள்ள அந்த மனம் வந்துருது? ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன், ஒண்ணுமில்லை. ஒரு சகோதரியை நம்ம பேசும்போது அவங்கள அவமதிச்சு பேசிட்டோம், உடைந்து போயிடுறாங்க. எல்லாரும் உடைக்கிறாங்க, நீங்களும் தானே உடைச்சிட்டீங்க. இன்னைக்கு we are all feeble. உடைந்து போயிடுறாங்க. ஆண்டவர் அதிலும் ஸ்பெஷல். நெறிந்த நாணலை முறியாதவர், அல்லேலூயா. மங்கி எறிகிற திரியை அணையாதவர் ஆண்டவர், ஆமென். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியை. எதெல்லாம் உலகத்தில் முடியுது, எதெல்லாம் உலகத்தில் தள்ளப்படுது, எதெல்லாம் உலகத்துக்கு ரிஜெக்ஷன், கேன்சல்டு, நாட் அப்ரூவ்ட், cannot be used, throw this away என்று சர்டிபிகேட் பெறுதோ அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர், ஆமென். இந்த இடத்துல, இந்த மண்டபத்தில் எல்லாருமே நம்ம அந்த நிலைக்கு போயிட்டு வந்திருப்போம். ஒரு காலத்தில் உங்களோட படிப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நான் லலிதங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பேங்க்ல பெரிய மேனேஜராக இருந்திருக்கிறேன். நான் இந்த வேலை செய்திருக்கேன், அந்த வேலை செய்திருக்கிறேன். ஆனால் இங்கே வரும்போது this is not useful here. This is not useful here. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு அவருடைய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். என்ன? ரிட்டையர்மெண்ட் ஆனால் லலித் அங்கிள் மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அவர் இந்த மாதம் கூட பிளான் பண்ணியிருக்கிறார் ஒரு டூருக்கு. நான் ஆசைப்படுறேன் அவர் பார்த்து. உலகம் என்ன பண்ணி, இந்த நார்வே என்ன பண்ணுச்சு, தூக்கி கொண்டாடுற நார்வே. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இட்ஸ் நாட் குவாலிஃபைட் இயர், இட்ஸ் நாட் எனஃப் இயர். சில நேரத்தில் நம்மளோட படிப்பு அந்த மாதிரி உலகம் சொல்லும். நீங்க இன்றைக்கு எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏஐ கேள்விப்படுறீங்களா? நீங்க வேணான்னு காதை மூடிக்கிட்டா கூட உங்க காதல வந்து கேட்கிற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, 2 எழுத்து, என்னது?
ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் வேலை போகுது, அது போகுது, இது போகுது, எதுவுமே நடக்காமல் போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், என்ன வந்தாலும் கர்த்தர் அவருடைய நாமத்தினால் முன்குறித்து அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு பயமே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேலையில் சில பேர் ரிஜெக்டடாக இருக்கிறோம். இதுக்கு மேலே இந்த வேலையில் நீ இல்லை என்று சொல்லுவாங்க. சில வீட்டில் பகிரங்கமாக கேட்கக்கூடாத, நீ மனைவிக்கு லாய்க்கே இல்லை, நீ கணவனுக்கு லாய்க்கே இல்லை, நீ பிள்ளையாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை, நீ நீங்கள் பெற்றோராக இருக்கிறதுக்கு லாய்க்கே. யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் அன்ஃபிட். நீ உலகம் ஸ்டாம்ப் பண்ணுற லேபிள் அன்ஃபிட். அந்த அன்ஃபிட்டை தான் என்ன பண்ணுறாரு, அதில் கட்டப்பட்டிருக்கிறோம் நம்ம. இன்று இயேசு கிறிஸ்து அந்த அன்ஃபிட் என்கிற அந்த கட்டு, அந்த செயின், அதை கட்ட அவிழ்க்க விரும்புகிறார். அந்த கட்டை அவிழ்க்க விரும்பி தனக்கென்று பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? வேதத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான காரியங்கள் தான், வெரி ஃபெமிலியர் ஃபேஸஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கழுதையோடு கூட நான் உங்களுக்கு வைத்து காட்டுறதுக்கு ஆவியானவர் உதவி. முதலாவது அவர் பிலவுட் கிங் டேவிட். உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்த சம்பவம் தெரியும் இல்லையா? வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் சாப்டர் 16 நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டில் ஒரு பெரிய ஊருக்குள்ள ஒரு பெரிய ப்ராஃபெட் வந்திருக்கிறாரு. யாரு? தீர்க்கதரிசி சாமுவேல் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுனால பெரிய விஷயம். அவர் வந்து, நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டில் தான் ஒரு கிங் மெட்டீரியல் இருக்கிறாங்க. டுடே God has sent me to anoint one of your son to be the king of Israel, future king. வந்து 7 பேர் வந்து நிற்கிறாங்க முன்னாடி. அவங்க பேர் மறந்துட்டேன் நான். முன்னாடி ஒரு 7 பேர் வந்து ஹைட்டாக வந்து நிற்கிறாங்க. இன்னொருத்தர் நல்ல வாட்ட சாட்டமாக பறந்து விரிந்த மார்புகள், நல்ல ஷோல்டர்ஸ், ஈட்டி இங்கிருந்து அடித்தா அப்படி போய் விழும், கத்தி இப்படி சுத்தினாலே எதிர இருக்கிறவங்கள பயந்து போய் விழுவான். அப்படிலாம் ஒரு 7 பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ சாமுவேல் என்ன சொல்லிட்டாரு? ரிஜெக்டட், நோ 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 நோ. எழுந்து உட்கார்றாரு சாமுவேல். இவனான்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல உட்காந்துட்டார். ஓ, நோ ஒன் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்குறாரு, ஆண்டவர் சொல்றாரு, கேளு, இன்னும் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஒருத்தன் இருக்கான், அவன் இருந்தும் இல்லாமல் போகிறதும் ஒன்று தான். அவனை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஆடு மேய்க்க அனுப்பிட்டோம். இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்பெகுலேஷன் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. லெட்ஸ் ஃபாலோ திஸ். அவனை நாங்கள் ஆடு மேய்க்க அனுப்பி. நான் நம்புகிறேன், வீட்டில் எவ்வளோ பெரிய திருவிழா இருந்தாலும் பெரியவங்களோ சின்னவங்களோ அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கி வீட்டில் இருப்பாங்க. வரும்போது தான் நானும் மனைவியும் பேசிகிட்டு வந்தோம். ஒஸ்லோவில் மூத்த ஊழியக்காரர் ஒருத்தருக்கு பர்த்டே. அப்போ ஒரு சம்பாஷணம் ஒன்று வந்து, என்ன யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்களா? அப்போ நான் கேட்டேன், என்னது உங்டம் புஸ்டாக்கு மட்டும் பெரியவங்களாக எங்களை கூப்பிட மாட்டுறாங்க, ஆனால் அவருக்கு 75 வயசு. உங்கடம்லாம் நான் நேற்று நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, வாங்கின நகையெல்லாம் போட்டுட்டு, இதை போட்டு அதை போட்டு ஜாலியாக போய்ட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால், இஃப் there is some festival time at home, celebration time at home, everyone should have been present there. எல்லாருமே அங்கே இருந்திருக்கணும். ஆனால் இங்கே யார் இல்லை? அவர் ஹீரோ, the chosen one is not chosen at home. தாவீது என்ன பண்ணிட்டாங்க? வெளியில் இன்னும் 7 பிள்ளைங்க தான் இருக்கான், ஆனால் இல்லை. அந்த மாதிரி சரி கூப்பிடுங்க அவர். வந்தா ஒரு அழகான ஒரு வாலிபன், நல்ல அழகான ஒரு வாலிபன், அழகா இருக்கிறார் பார்க்கறதுக்கு. ஆனால் ஸ்மெல் நல்லா இல்லை. ஆனால் எப்படி இருக்கு ஸ்மெல்? உள்ளே வரும்போதே நான் உங்களுக்கு சொன்ன, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பானாவுக்கு போயிட்டு வந்த பார்த்துருக்குறீங்களா? குழந்தைய வெளியிலேயே நில்லு. அந்த குழந்தைக்காக தான் வீடு பெருசாக கட்டி வச்சிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? வெளியிலேயே நில்லு, உள்ளுக்குள்ளே வராது, பின்னாடி வா. கிட்டக்கே ஒரு மாதிரி இருக்கு, மிருகம் வர மாதிரி, குதிரை வர மாதிரி இருக்குது, ஆடு வர மாதிரி இருக்கு, மாடு வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து அழகாக வந்து நிற்கிறார். நல்ல ப்ளூ ஐஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நிற்கிறார். நம்ம இன்னைக்கு அழகுன்ட்டு ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறோம். அதன்படியாக வந்து நிற்கிறார். வந்து நின்னா எல்லாரும் ஒய் யூ ஆர் ஹியர், நீ எதுக்குடா இங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. ஆனா உட்கார்ந்து இருந்த சாமுவேல் என்ன பண்ணிட்டாரு? வசனம் தெளிவா சொல்லுது, எழுந்து நின்றார் என்று சொல்லுது. ஆண்டவர் சொல்ற, எழுந்துரு,
அந்த இடத்துல அவன் உட்காரணும், அவன் தான் ராஜா மெட்டீரியல், உட்காரவை. இதோ கொம்பு அந்த தைலத்தை எடுத்து என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. தட்ஸ் வாட் ஜீசஸ் டஸ் டு யூ அண்ட் மீ. இன்றைக்கு உலகம் எது எதெல்லாம் வேண்டான்னு சொல்லுதோ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உங்களை வேணான்னு சொல்லுதா? நீங்கள் பேசுறது எங்களுக்கு பிடிக்கல. 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது, மரத்தினாலான பாத்திரம் தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுடைய கையில பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாறிடும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கலாம். நம்ம உலகத்துல நம்ம ரிஜெக்டடா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்துல வரும்போது ரிஜெக்டட் என்ன ஆயிடுது? த ஆல் குளோரியா மாறும். முதலாவது டேவிட் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்தார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். 2வது யோசேப்பு. யோசேப்பு அதே மாதிரி குடும்பம் வந்து ரிஜெக்ட் பண்ணது. யோசேப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆதியாகம புத்தகம் மூசா ஃபர்ஸ்ட் புக் கேபிட்டல் 37 ஜெனிசிஸ் சாப்டர் 37ல நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த சம்பவங்களா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு துரிதமாக சொல்றேன். யோசேப்பு என்ன கனவு காண்றாரு? முதலாவதாக நட்சத்திரங்கள் 12 புல்லு கட்டு வணங்குது. அண்ணனுங்க கிட்ட போய் சொன்னா, நாங்களாம் உன்னை வணங்கணுமா, போடா உனக்கு எப்பவுமே கனவு காண்றது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு கனவு காண்றார். ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை சுத்தி 12 நட்சத்திரங்கள் வணங்குது. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் கூட வணங்குது. இந்த கனவு சொன்னோன்னா யாக்கோபுக்கே கோபம் வந்துருச்சு. யாக்கோபுக்கு ரொம்ப விருப்பமான மகன் தான் யோசேப்பு. யாக்கோபுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப தாயும் தகப்பனும் உன்னை வணங்கணுமா? இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். நோ ஒன் அக்செப்டட் ஜோசப். ஆனால் நாட்கள் வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, இவனை தூக்கி போட்டு சாகடிச்சிருவோன்னு நினைச்சாங்க. இவனை சாகடிக்கிறது எதுக்கு நம்ம மேல பழி வரணும், இவன் வித்துடுவோன்னு சொன்னாங்க. எவ்வளவோ திட்டம் பண்ணாங்க. ஜெனிசிஸ் 50:20 says, ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக எனக்கு மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாராகிலும் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா? இன்றைக்கு எந்த சூழ்நிலையாகிலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதா? அந்த கழுதை மாதிரி யாரும் ஏறாம இருக்கிறது ஒரு அது இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அது போல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் சாய்ஸ் தான், ஆண்டவருடைய சாய்ஸ் தான். ஒருவரும் ஏறி இராதது போல உலகத்தால் புறம் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் சிக்னிஃபிகன்ட் சாய்ஸ். இன்றைக்கு நம்மை கர்த்தர் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அது மேலே ஏறணுன்றார். அது மேலே நான் ஐ வாண்ட் டு யூஸ் இட் என்று சொல்றார். ஐ வாண்ட் டு மேக் க்ளோரி ஆஃப் இட் அப்படின்னு சொல்றார். நான் அதன் மேலே ஏறி அதை பயன்படுத்தப்படணும் என்று சொல்றார். இன்றைக்கு தாவீதை ரிஜெக்ட் பண்ணாங்க. யாரும் இல்லை, குடும்பத்தில் அப்பா அம்மா சகோதரர்கள். அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் இட் கண்டினியூஸ் த்ரூ அவுட் டேவிட்ஸ் லைஃப். சொல்றாங்க 12 கோத்திரங்களும் அவர் ரிஜெக்ட் பண்ணிச்சான். உறவின் முறையில் எதெல்லாம் உறவு, உங்களுக்கு எதெல்லாம் உறவுன்னு நீங்கள் சொல்லுங்க, அது எல்லாமே டேவிட் ரிஜெக்ட் பண்ணுச்சு. அப்பா அம்மா சகோதரர்கள், மனைவி, மாமனார், நண்பர், பிள்ளைகள், எவ்ரி லிஸ்ட், ஆல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் லிஸ்ட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே ஒரு பீரியட்ல என்ன பண்ணுச்சு? தாவீத, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட், யூ ஆர் நாட் ஃபிட். நீ அப்சலோம் சொன்ன, நீ அப்பாவா இருக்கிறது லாய்க்கவே இல்லை, கொடு என் ராஜ்யத்தைன்னு சொன்ன. மனமுடைந்து போனார் தாவீது. இன்னைக்கு அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்படுறீங்களா? கர்த்தருக்கு முதல் குவாலிஃபிகேஷன் அதுதான். தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டவிழ்க்க விரும்புகிறேன், கட்டவிழ்க்கப்பட்டு அதன் மேலே நான் பிரயாணம் பண்ணணும் என்று விரும்புகிறேன். யோசேப்பும் கூட அப்படிதான் ரிஜெக்ட்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், அதன் மேலே நான் பயன்படணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் ஆதியாகமம் 50:20 ஜெனிசிஸ் 50:20 இட் சேஸ், மூசா ஃபர்ஸ்ட் புக் 50:20 இட் சேஸ், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக. யூ மென்ட் ஈவில் அகெயின்ஸ்ட் மீ பட் காட் மென்ட் இட் ஃபார் குட். உங்களை நிறைய பேர் தீமைக்காக நெருக்கலாம், தீமைக்காக ஒடுக்கலாம்,
தீமைக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் அந்த தீமை எல்லாம் டபுள் போர்ஷனா நன்மையா மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோட துக்கத்தை இரட்டிப்பான சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னுடைய அழுகையை, உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமான ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மூன்றாவதை பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை என்னன்னு சொல்கிறாங்க? அந்த அம்மா ஒரு விதவை, மோவாபிய ஸ்திரீ. ஷீ இஸ் த மோபைட் அண்ட் ஷீ இஸ் த விடோ. அண்ட் அந்த சூழ்நிலை, தட் சிச்சுவேஷன், ஷி வாஸ் புவர், வெரி புவர். ஏழ்மைனா ஏழ்மை, வறட்சி, செத்து போயிட்டாங்க, கணவர் இறந்து போயிட்டாங்க, எதுவுமே வேண்டாம் என்று புறம் தள்ளுறாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை மாற்ற என்ன செய்யறாங்க? அந்த அம்மா என்ன செய்யறாங்க? she made a choice. என்ன சாய்ஸ் எடுக்கிறாங்க? நகோமி, என்னுடைய மாமியாராகிய நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன். உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். ஏன்னா அந்த தெய்வம் தான் அற்புதம் செய்கிற தெய்வன். ஏனென்றால் அந்த தெய்வம் தான் அதிசயங்களை செய்கிற தெய்வன். அந்த தெய்வத்தை நான் எனக்கு தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ரூத் வந்தாங்க. நம்ம எங்க போய் பார்க்கிறோம் ரூத்தை? அடுத்து மத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பெண்களுக்கு அங்க அதிகாரம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த ஜீனியாலஜில ரூத்தை கொண்டு வரார். போவாஸ் ரூத்தினிடத்துல ஈசாயை பெற்றான். வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் உங்களை விடோ, யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் ரிஜெக்டட், நீ எதுக்குமே தகுதி இல்லை, நீ ஏழை, சாபத்தினால வந்தவ. மோவாபியர்கள்னா சாப 10 தலைமுறை சந்ததியில சாபம் இருக்கும் சொன்னார் மோவாபியர்களுக்கு. 10வது தலைமுறையில கர்த்தர் உடைத்தார். ரூத்தை கொண்டு சாபத்தை உடைத்தார். உங்களை கொண்டு சாபத்தை உடைப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க கூட? ரூத்தோட நிலைமையை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய நிலைமையை மாற்றுவாரா, மாற்ற மாட்டாரா? அன்றைக்கு ரூத் she was rejected. ஆனால் கர்த்தர் அந்த ரிஜெக்டடை, she was rejected by society but redeemed by grace, அதை ஏற்றுக்கொள்றார். 4வது இவரை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53:3. ஏசாயா 53:3. ஏசாயா 53:3 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். ஓ, யாரு அசட்டை பண்ணப்பட்டவர்னா தெரியுமா? சி போ. No, you should not be here. Have you ever been in such situation? நான் போயிருக்கிறேன். நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, ஊழியத்துக்கு நீ எல்லாம் வரக்கூடாது, நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஆனா கர்த்தரோட பியூட்டி என்னன்னா, எந்த வாய் சொல்லுதோ அந்த வாயை கொண்டே கர்த்தர் உங்களை புகழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்ற? He is despised and rejected by men. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும், அப்புறம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்க நிறைந்தவருமாக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் அவரை புறக்கணித்தார்கள் தெரியுமா? சொந்த ஜனம். அவர் வளர்ந்த ஊர்ல என்ன சொன்னாங்க? இனி நீ என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒரு ஊர்ல அற்புதம் பண்ணார். பன்றிகள் எல்லாம் மேல இருந்து தள்ளிவிட்டு பிசாசானவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு பிசாசு பிடிச்சவனுக்கு அந்த ஊர்காரங்க என்ன சொன்னாங்க? கையெடுத்து கும்பிட்டாங்க, இனி எங்க ஊருக்குள்ள வரவே கூடாது. அது போதாதுன்ட்டு நாசரேத் ஊர்ல என்ன சொல்லிட்டாங்க? இனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசுவோட சகோதரர்கள் கூட ஒரு வசனம் சொல்லுது, நீ தான் புகழ் விரும்பியாச்சு, அப்படியே சொல்லுது. நீ ஏன் இன்றைக்கு வீட்டில் ஒளிஞ்சிருக்கிற? உன்னைதான் மக்கள் எல்லாரும் தேடணும்ட்டு விரும்புவியே நீ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூட பிறந்த சகோதரர்கள் சொல்றாங்க. You like to be fame, you like to live in fame, but why you are hiding? என்ன மாதிரியான கேள்வி அது? உதாசீனப்படுத்துற ஒரு கேள்வி. உனக்கு தான் மக்கள் உன்னை புகழ்றதே ரொம்ப பிடிக்குமே, ஏன் இன்றைக்கு வீட்டில் வந்து ஒளிந்திருக்கிற? அவனுடைய கண்கள் என்னவா பார்க்கல? இயேசுவை தெய்வமா பார்க்கல.
அதனால தான் யூதா எழுதும் போது எழுதுறாரு, அந்த முதலாவது வசனம் ரொம்ப ஒரே ஒரு புஸ்தகம் தான் எழுதியிருப்பாரு. இயேசு கிறிஸ்துவ தன்னோட சகோதரன்னு எழுத மாட்டார். மனம் திரும்பி அவர் தெய்வம், அவர் தெய்வம். அந்த தெய்வத்தை நான் என் சகோதரன் சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, மனம் திரும்ப. ஆனா அவங்க வீட்டில் நடந்தது என்ன? He was not accepted by his family. He was not accepted by his native. He was not accepted by the people for who he has come down. யாருக்காக இறங்கி வந்தாரோ அந்த ஜனமே என்ன பண்ணல? கடைசி நாள் என்ன சொன்னுச்சு? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பரபாசை விடுதலை செய்யும், சிலுவையில் அறையும். He was rejected. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால விரும்பத்தக்கவராக இல்லவே இல்லை. இன்னைக்கு இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். எதெல்லாம் என்னென்ன லிஸ்ட் போட்டு உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, என்னென்ன லிஸ்ட் போட்டு நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்களோ, என்னென்னலாம் லிஸ்ட் போட்டு நீ அதற்கு லாய்க்கு இல்லை, யூ ஆர் நாட் ஃபிட் அன்ஃபிட் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்ம இன்றைக்கு கட்டவிழ்க்க விரும்புகிறார். என்ன சொன்ன? ஊருக்குள்ளே போங்க, ஒரு கழுதை குட்டி இருக்கும், அந்த கழுதை குட்டியின் மேலே யாருமே அன்யூஸ்டாக இருக்கும். அன்யூஸ்டாக உட்காந்து இருக்கிறீங்களா? உட்காந்து இருக்கிறேன், நான் நிற்கிறேன், நான் அன்யூஸ்டாக இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, கூட்டிட்டு வாங்க, bring it to me. கட்டா விழுத்து என்கிட்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு கட்ட விழுத்து ஆண்டவர்கிட்டத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தாவீது ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், யோசேப்பு ரிஜெக்ட் பண்ண, ரூத் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்து வாஸ் ஆல்சோ ரிஜெக்டட். இன்றைக்கு ரிஜெக்ஷன் இருக்குதா? டேப் யோர் ஷோல்டர் அண்ட் சே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் மை லார்ட் லுக்ஸ் ஆன் டு மீ. எந்த இடத்துல உங்களை ரிஜெக்ட் சொல்றாங்களோ ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. அப்பா என்னை தள்ளிட்டாங்க, நீங்க தள்ளினவங்களாம் சேர்த்து கொள்வீங்களாமே, இதோ உங்க பிள்ளை வந்திருக்கிற, என்னை சேர்த்து கொள்ளுங்க, என்ன பயன்படுத்துங்க. 2 நாளாகும் 16:9 சொல்லுது போல, என்ன உயர்த்துங்க, என்ன உயர்த்துறது உங்க நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நான் மறுபடியும் இதை சொல்றேன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரகசிய பாவக்கட்டுகள் இருக்கிறீங்களா? சிலர் இட்ட சாபங்களில் நீங்கள் இன்னும் அதில் நான் இருக்கிறேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? என் சந்ததியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சிலருக்கு கேன்சர் இருந்தாலே சொல்லிடுறாங்க, உனக்கு கேன்சர் சொல்லிடுறாங்க. ஒரு நடிகை என்ன பண்ணாங்க, அவங்களோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்ததுன்னு சொல்லி இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மெமோகிராஃபி வந்துடுமோன்னு சொல்லிட்டு தன்னோட மார்பகங்களை அகற்றிட்டாங்க. நான் சொல்லுவேன், இப்படி சந்ததியில் என்ன வேணா வர்றதா இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நான் மீட்கப்படுகிறேன். என்னுடைய சாபம் என்னோட சந்ததியில் வரப்போறதில்லை, என்னோட வியாதி எனக்குள்ள வரப்போறதில்லை, என் சந்ததியில் வரப்போகிற வியாதி எனக்குள்ள வரப்போறதில்லை. நான் மீட்கப்படுகிறேன், நான் கட்டவிழ்க்கப்படுகிறேன். இயேசு ராஜா என் மேல பவனி வந்து பிரயோஜனப்படும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். ஏனென்றால் பிலிப்பியர் 2:9 என்ன சொல்லுது? அவர் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணத்தக்கதாக, எல்லா கண்களும் மகிமைப்படத்தக்கதாக, எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணப்பட்டாரா? உயர்த்தப்பட்டார். அங்க மனுஷரால் தள்ளப்பட்டார், ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் உயர்த்தினார். தள்ளப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒடுக்கப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். வேண்டாம் என்று ரிஜெக்டட் என்று சொல்லப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை மார்போடு அணைத்து சேர்த்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். இதுதான் வெளிச்சம். கழுதை கதையை கேட்டுட்டு போறது இல்லை வெளிச்சம். கழுதைக்கும் ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார், இன்றைக்கு எனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுப்பார். பிரயோஜனப்படாமல் இருக்கு, சபையில் நிறைய காரியங்கள் இருக்குது, பிரயோஜனப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைய காரியங்கள் தேவையாக இருக்கிறது, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை பார்த்து ஜனங்க சொல்லுவோம், ஓ இந்த பிள்ளையா இப்படி வளர்ந்துருக்குது. என்னை பார்த்து சொன்னாங்க, என் பின்னாடி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒருத்தர் வந்து சொன்னார், டேய் நீ யாடா பாஸ்டரா மாறிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உன்னையும் பாஸ்டரா மாறிட்டாங்க. நான் அந்த சபையிலேயே கூப்பிட்டு என்னை பேசவும் வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் பயன்படுத்துவார் உங்களையும். எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். டேவிட் வாஸ் ரிஜெக்டட் பட் தென் ஹி வாஸ் கிரவுண்ட். தாவீது புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஜோசப் வாஸ் ரிஜெக்டட் தென் எலிவேட்டட். யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் உயர்த்தப்பட்டார். தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக, தாய் தகப்பனுக்கு முன்பதாகவே உயர்த்தப்பட்டார்.
ரூத் she was rejected but she was then included. சேர்த்து கொள்ளப்பட இயேசுனுடைய சந்ததியிலே சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க. Jesus was rejected but then exalted all above every name. எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் இயேசு கிறிஸ்து. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. எல்லா கண்களும் அவரை பார்த்து பார்த்து மகிமை அடைந்து சந்தோஷமாய் சொன்னதான், இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா. ஒருவேளை அன்றைக்கு பவனி வந்தவங்களுக்கு இயேசுவே ராஜா என்று சொல்லி அவங்களோட விருப்பத்துக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அர்த்தம் புரிந்திருக்காது. இன்றைக்கு நாம சொல்ல போறோம், என் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் அவர் வல்லவர், அவரால் கூடாத காரியம் என்றுமே இல்லை. உலகம் என்ன whatever the உலகம் கேன் ரிஜெக்ட் மீ, என்னை உலகம் புறக்கணிக்கலாம், ஆனால் என் தேவன் என்னை புறக்கணிக்கவே மாட்டார். ஆனால் என் தேவன் என்னை தள்ளவே மாட்டார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் புறக்கணிக்காதவர் அவர், அவர் கைவிடாதவர் அவர், அவர் கைவிட தெரியாதவர் அவர். அவரோட கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரு சின்ன ஒரு ஜெபம் உங்களோட இருதயத்தில் ஜெபிங்க. அப்பா, நானும் கூட அந்த கழுதை குட்டியை போல இருக்கிறேன்ப்பா, ஒருவருமே ஏறல, என் மேலே நீங்கள் ஏறுகிறேன் என்று சொல்லி அழைத்து வந்து இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறீங்க. இக்னோர்டாக இருக்கிறேன், லெஃப்ட் அவுட்டாக இருக்கிறேன், ஹர்ட் பை அநேக ரிஜெக்ஷன்ஸில் ஹர்ட்டாக இருக்கிறப்பா என்று சொல்லி இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல பேசுவோமா? ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே இல்லைங்க. He will never reject you, He will never remand you, He will never put you aside. அவர் ஒடுக்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுகிறதா அவருக்கு விருப்பம் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நம்மளை சூஸ் பண்ணி இருக்கிறார். சொல்லுமா? அவர் நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் அவருடைய சொந்த ஜனமாய் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நமக்கு சொந்த ஜனம் என்றும் ஆசாரிய ராஜரீக கூட்டமாயும் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொல்றார் ஏசாயா 49:10, இதோ நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்றார். உங்களோட உள்ளத்துல வருகிற ரிஜெக்டட் என்று வரும்போதெல்லாம் சொல்லுங்க, இல்ல, நான் என் தேவனுடைய கரத்துல வரையப்பட்டிருக்கிறேன், நான் என் தேவனுடைய கரத்துல வரையப்பட்டிருக்கிறேன். He has inscribed me on his palms என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தள்ளவே இல்லை, கர்த்தர் என்னை தள்ளவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நம்ம ஒப்புரவாகுவோம். எல்லாரும் உங்களுடைய இருதயத்திலிருந்து சொல்லி ஜெபிப்பீங்களா? நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. நீங்க தான், உங்களுக்கு தான் உங்களோட ரிஜெக்ஷன் புரியும். நீங்க தான் எந்தெந்த இடத்துல நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்றது புரியும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் அவர் அடைக்கலாம், தள்ளப்பட்ட யாவருக்கும் அவரே தலைவராக இருக்கார். தள்ளப்பட்ட மூளைக்கல் அவர் அதன் மேல கட்டிடம் தாங்குகிற கல்லாக வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம். என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து அவரால் உருவாற்ற முடியும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க, என் சித்தம் இல்லப்பா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன்
மாறினது. இன்றைக்கும் கூட எங்களை நாங்கள் படைக்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதம் செய்ய வல்லவர், அதிசயம் செய்ய வல்லவர். எங்களோட பாஸ்ட் அல்ல, எங்களோட சாபம் அல்ல, எங்களோட பாவங்கள் அல்ல, உங்களுடைய சித்தம் மாத்திரமே எங்களை தீர்மானிக்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இப்பொழுது காணிக்கையினால கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். காணிக்கையினால கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வரப்போகிறோம். ஹல்லேலூயா.